ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வந்து ஒரு புக்கை தான் படிச்சிட்ருக்கா. இந்த கதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஃபீமேல் லீட் ரொம்பவே வந்து இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. அப்புறம் அந்த மெயின் லீடுமே வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன், புத்திசாலியான பையன். ஆனால் இந்த சப்போர்ட்டிங் ஃபீமேல் லீட் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்பவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லானவ, ஆனால் ரிச்சானவ. அப்படி இருந்துமே அவள் வந்துட்டு புத்திசாலியிலேயே எதுக்காக மெயின் ரோலுக்கு நடுவில் போகணும். நானும் அந்த ரோலில் இருந்தேன், நான் கண்டிப்பாக அவங்கள விட்டு விலகி இருப்பேன்னு அவள் சொல்லும்போது மேலேருந்து ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி ஏதோ வருது. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே வந்து காரை வந்து ஹிட் பண்ணதுமே அவன் அந்த புக்குக்குள்ளே உள்ளே போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த புக்குக்குள்ளே அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டா போல. அவள் அங்கே வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போய் கத்திட்டு இருக்கா. நான் என்ன இப்படி வந்து நின்றுட்டுருக்கேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் மிஸ்டர் லூக்குமே இன்னைக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் இல்லையா, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், ஐயோ கடவுளே, அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் அந்த ஈவில் கேரக்டருக்கு நான் வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. இவளுக்கு வந்துட்டு இதில் ரொம்பவே மோசமாக நடக்குமே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோங்க வந்து ராணி வந்து என்னை விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி இந்த மேரேஜை பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு உன்னை நான் எப்பயுமே லவ்வே பண்ண மாட்டேன், உன் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு ஆசையுமே நிறைவேறாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா வந்து இவனுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீ நல்லா யோசி, உனக்கு இதான் நல்ல சான்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு நான் பேசாமல் வந்து இவனை என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ வந்து இதே மாதிரி ட்ரிக்கு எத்தனை டைம் என்கிட்ட யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதான்னு சொன்னதும், நான் உண்மையாக தான் இந்த டைம் சொல்கிறேன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஆல்ரெடி கான்ட்ராக்டில் வந்துட்டு என்கிட்ட சைன் வாங்கியிருக்கேல, இந்த மேரேஜ் வந்து நான் பண்ணிக்கலைன்னா 1 பில்லியன் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காசுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், இந்த ட்ரிக்கிலலாம் நான் விழுக விரும்பலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின், ஐயோ கடவுளே, இவன் கூட வந்துட்டு அந்த மேரேஜ் நின்று போச்சுன்னா எனக்கு 1 பில்லியன் கிடைக்குமே, நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு ப்ளீஸ் நில்லுன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஹீரோ கண்டுக்காமல் பேசாமல் போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். ஐயோ இந்த டயத்தில் இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு பார்க்கவங்களையுமே இங்கே ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ கீழே விழுந்துடுறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பார்க்குறது எனக்குமோ ஆள் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தான் இருக்கான். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, என்னால் தான் வந்து இவன் கூட சேர்ந்திருக்க முடியாது, நான் வந்துட்டு இவனை விட்டு வேலைக்கு போனால் தான் என்னோடய லைஃப்பை நான் வந்து டேஞ்சர்லேருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ எதுக்காக இப்படி கத்திட்டு என் ஜீவனை போட்டு வாங்குற, அமைதியாக இருன்னு சொன்னதுமே யாருமே இங்கே இல்லையே, யாரை பார்த்து இவன் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நான் ஒன்றை தான் சொல்கிறேன்னு சொன்னதும், என்ன சொல்கிறியா, என்ன வந்துட்டு இவனுக்கு என்ன ஆகி போச்சின்னு சொல்லிட்டு அவள் தண்ணியை தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டு ஒருவேளை அடிபட்டதில் லூஸாக போயிட்டானோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு அவளை டச் பண்ணதுமே அவள் பேசிகிட்டு இருக்க எல்லாமே கேட்குது. என்னது நான் லூஸாக போயிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காளா, இவள் வாயை திறந்து பேசாமே வந்துட்டு இவள் பேசுகிற எல்லாமே எனக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவன் கையங்க பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. வேமா அவங்க கையை பிடிச்சி அவன் பார்க்குறான், அவங்க இன்னும் யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க வந்துட்டு பேசுகிறது கேட்க மாட்டுது. அப்போ நர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும், அதெல்லாம் நீங்கள் கோவிக்காதீங்க, இவன் வந்துட்டு இப்போ கீழே விழுந்தான்ல அடிபட்டு, ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு இவனாலன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நாவலோட ஹீரோயின் விவி அங்கே வந்துடுறா. லூ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவளை பார்த்துட்டு, இவ தானே இந்த நாவலோட ஹீரோயினே, ஸோ நான் வந்துட்டு இவளை அசிங்கப்படுத்தி இங்கே வந்து அவமானப்படுத்தினேன்னா இவன் கோவப்பட்டு என்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடுவாள்னு சொல்லிட்டு, ஆமாம் அவர் ஏன் எப்படி நல்லா இருக்க போகிறாரு, நீ தான் எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுற்றிட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கேட்டதுமே அங்கே வந்து ஹான் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ எதுக்காக அந்த பொண்ணை நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இந்த லேடி வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப மோசமானவ அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசினதும், நீ வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டாங்க. ஹான் கோவம் வருது. நான் வந்துட்டு நல்லா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன், இவ எதுக்காக வந்துட்டு தேவையில்லாமல் அவரோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, நானும் அவரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்ற சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரி எங்கள் நடுவில் வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு, நீ வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க, அவளை நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாமல் இருக்க, முதல் நீ வந்து அவளை வந்துட்டு ஸ்டாப் பண்ண அழுகிய நிப்பாட்டுன்னு சொல்லி பேசும்போது, என்ன இவ பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக அவளை வேணும்னே வந்துட்டு இப்படி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிய மாட்டுது. அப்போ என்ன வந்து நீ வந்து யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு இவனை விட்டுட்டு போயிட்டேன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியோ அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கேட்டதுமே நம்ம ஹீரோ வார்த்தைகளை பார்த்து பேசு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அப்படிதான் நீ வந்துட்டு பேசு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அந்த விவி நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ஐயோ இவ போனானா என் காரியம் கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு வேணும் எங்கள் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு அவளை வந்து அசிங்கப்படுத்த பேசினதும் அங்கே ஹார்ட்க்கு வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன அவளை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் ஏன் அவளை மாதிரி ஒரு ஆளை போய் ஜெலஸ் ஆகி வந்து பேச போகிறேன், நான் வந்துட்டு எவ்வளோ ரிச்சான பொண்ணு, ரொம்ப பியூட்டிஃபுல்லானவ, எனக்கு மிஸ்டர் லூமே வந்துட்டு என் கூட இருக்கப்ப நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும், அப்போ நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அவளங்க துடைக்கும் போது, இது பப்ளிக் பிளேஸ், ஒழுங்காக வந்துட்டு பார்த்து வந்து பிஹேவ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் இவனுக்கு ஜெலஸ் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறா. அப்போ
நீ வந்து பார்த்து பேசு, நாங்கள் வந்துட்டு இங்கே நல்லா தான் ஒழுக்கமாக நடந்துட்டுருக்கோம், வேலையில் பார்த்துட்டு இருங்க அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு இங்கே உங்களை கூப்பிடவே கிடையாது, எதுக்காக வந்தீங்கன்னு சொன்னதுமே, நம்மள அவர் இங்கே வெல்கமே பண்ணலைன்றப்ப நம்ம ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவமாயி போனதுமே ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஏன் என்ன அவள் போயிட்டு இருக்கா, பேசாமல் இருக்கா, ஸ்டாப் பண்ணு அப்படின்றத மனசில் யோசிக்கிறா. ஏன்னா இவன் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஐயோ நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறது, இவன் வந்துட்டு இவன் பக்கத்தில் இருந்தால் தான் நான் கதையை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு போக முடியும், நான் வந்துட்டு எதுவுமே எனக்கு நடக்காமல் பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. ஸ்டோரியை இப்படி என்னாலாம் நான் ஆக விட மாட்டேன், இதுக்கப்புறம் நானே வந்துட்டு எப்படி ஸ்டோரியை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோயின் ஐடியா பண்ணி அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக இங்கே ஹோட்டலுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு அவன் வந்து பேசுகிறத கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. இவன் வந்துட்டு என்ன வந்து இப்போ ட்ரிக்கை யூஸ் பண்ண வந்து பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்து ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அந்த விவிடையுமே கால் பண்ணி நீ இப்போ வந்துட்டு உடனே வந்து மீட் பண்ணுறதுக்காக என்ன ஹோட்டல் ரூமுக்கு வரணும், அப்படி வரமாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே உனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு அங்கே ஒரு வெயிட்டையுமே கூப்பிட்டு அவங்க 2 பேருமே வந்ததும் அவங்கள ரூமில் வச்சு லாக் பண்ணிடு, உனக்கு இந்த இதில் நிறைய காசு இருக்குது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் அந்த பர்சனுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அப்போ அங்கே அந்த ஹார்ன் அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு அந்த விவியை போய் மீட் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டு பெரிய பிளான் பண்ணி உன்னை வந்து அதில் மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அவன் சொல்கிறத கேளு, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன அவங்க 2 பேர்த்தையும் நீ ரூமில் வச்சு லாக் பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே வெயிட்டர்கிட்ட கேட்டதுமே அவங்க 2 பேரில் யாருமே இன்னும் ஒருத்தர் கூட வரலையேன்னு சொன்னதும் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரூம்குள்ளே போகிறா. நம்ம ஹீரோ பார்த்தா அப்போ அங்கே உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இவன் என்னன்னா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே லாக் பண்ணி வச்சதோ ஐயோ நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து ஒரே ரூமில் இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே வர வச்சியா அப்படின்றத கேட்டதும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. இப்போ அவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே நான் வந்துட்டு போட்ட பிளான் எல்லாமே வந்துட்டு இப்படி கெட்டு போச்சேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு மேலே ஃபுல்லாக கொட்டி போயிடுது. நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ ட்ரெஸ்ஸவே நான் ரிமூவ் பண்ணி கொடு, நான் வந்து தொடச்சிடுறேன்னு சொன்னதும் என்னை செடியூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நீங்கள் வர வச்சியான்னு கேட்டதும் நான் ஒன்றும் அப்படி எண்ணத்தில் கேட்க கிடையாது, உனக்கு வந்துட்டு சளி பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் கேட்டேன், அதுக்காக நீ வந்துட்டு ஏன் என்கிட்ட இப்படி ரூடாகவே பேசிகிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் மேரேஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான், அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஆனால் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஆனால் நான் உன்னை எப்பயுமே லைக் பண்ணல அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு பெரிய ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு ஆனால் நான் வந்துட்டு உன்னை வந்து விடவே மாட்டேன், எப்பயுமே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ, மேரேஜுக்கு அப்புறமே உன் மேலே எந்த ஒரு லைக்குமே எனக்கு வரப்போகிறது கிடையாது, நான் வந்துட்டு உன்னை எப்பயும் விரும்ப மாட்டேன்னு சொன்னதும் நீ அந்த விவியால் தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டதும் அவள் இல்லைனாலும் உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சதுமே ரொம்பவே நம்ம மோசமாக பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு கையை வைக்கும்போது நான் வந்துட்டு இப்படியே தொடர்ந்து ஆக்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் அவன் வெறுத்து போய் என்னை வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணுவான், அந்த 1 மில்லியன் காசு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசி மனசுலேயே நினைக்கிறா. அது அவனுக்கு கேட்டு போயிடுது. அப்போ இத்தனை நாள் என்னை வந்து ஃபூல் ஆக்கிட்டு இருந்தாளா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான், நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஐயோ கடவுளே இந்த லைஃப்பை வச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு பேசாமல் இந்த மேரேஜ் எப்படியாச்சும் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு உன் வாயிலேருந்து உண்மை வந்துருச்சு பார்த்தியா, என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ண வச்சு அது மூலமாக உனக்கு 1 பில்லியன் காசு கிடைக்கட்டும் தான் ஐடியா பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, 10 வருஷமாக நான் உங்களை வந்து ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உங்களுக்கு வேல்யூவே தெரியலையே அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. 10 வருஷமாக என்னை எப்படி வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நீ வந்துட்டு உண்மையிலே என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இங்கே என்னை நம்ப மாட்டேங்க அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு உன்னை நம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அதை ப்ரூவ் பண்ணி காமி, நீ இப்போ என்னை வந்து கிஸ் பண்ண அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னது கிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கானா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஆச்சே, நான் எப்படி போய் இதை கொடுக்க முடியும், நான் பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாமா இல்லை மயக்கம் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ உன்னோட ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத, மரியாதையோடு நீ இப்போ சொன்னதை பண்ணி இல்லைன்னா கிளம்புன்னு சொல்கிறான். வந்து காசுக்கான மேட்டர், ஸோ நான் வந்துட்டு என்னோட ஃபஸ்ட் கிஸ்ஸை வந்துட்டு நான் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு கொடூரமாக வாய வச்சுட்டு வந்ததுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நீ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்ட்டு சொன்னதும் நீ இப்போ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன் எங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி என்னை உடனே இங்கே பிக்கப் பண்ணவான்னு சொன்னதும் உன்கிட்ட ஃபோன் இருக்குன்னா நீ முதவே பண்ணியிருக்க வேண்டியது தானே, எவ்வளோ நேரமாக நம்ம வந்து ரூமில் மாட்டிகிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. அப்போ நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இவனை வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, நான் எப்பயுமே வந்துட்டு ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எக்ஸாம் டயத்தில் எப்படி கிவ் அப் பண்ணாமல் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறனோ அதே மாதிரியே இதையுமே நான் வந்துட்டு கண்டிப்பாக வெற்றியோட முடிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்கா.
பிறகு அங்கே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோ அங்கே நல்லா எந்திரிச்சதுமே, பாஸ் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்றத செட்டு கேட்குறாரு. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை ஹீரோ, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், யாராச்சும் 10 வருஷமாக உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா அது வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத செட்டு அங்கே கேட்டதுமே, பாஸ் நீங்கள் வந்துட்டு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதில் வந்துட்டு பாதி வந்துட்டு பொய்யா இருக்கலாம், பாதி உண்மையாக இருக்கலாம், நீங்கள் போய் உண்மையே கேளுங்களேன் அப்படின்ற சொன்னதும், நான் ஒன்றும் அவளை பற்றி பேசலை அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு அது நல்லாவே தெரியும், இவன் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அங்கே வந்து ஒரு மீட்டிங்காக வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கா. இந்த இடத்துல வந்து அந்த விவி தானே இவனை வந்து காப்பாற்றுவா. 2 ரவுடிங்க இவனை வந்து கொலை பண்ண வருவாங்களே, இன்னுமே அவளை ஆளை காணமேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த விவிக்கு கால் பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மரியாதையோடு இங்கே வந்து சேர் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவன் வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். ஹான்டா நீ எதுக்காக அவளை இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணினா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின், இந்த ஃபீமேல் லீடே இங்கே வரல, நான் இவனை போய் யார் காப்பாற்றுவாங்க, கடவுளை இவனே சேர்த்து போயிட்டியானா என்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்தா ஆளை காணோம். இவன் வேறு எங்கே போனானு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்ச அவளை உள்ளே இழுத்துட்டு, நீ என்ன வந்து பண்ணிட்டு இப்படி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் ஒன்று மீட் பண்ண வரல அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறா. ஆனால் அவன் கால் வந்துட்டு சரியானதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிட்டு, உனக்கு என்ன நல்லா ஆயிடுச்சா அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதா, நான் மற்றவங்களுக்கு வந்துட்டு சும்மா வந்து சீனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், நீ எதுக்காக இப்படி வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்க, என்ன வந்து ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு என்னை வந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்ற சரி கேட்டதுமே, நம்ம ஹீரோயின், நீ தேவையில்லாமல் எதுக்கெடுத்தாலும் வந்து என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காத, நான் உன்னை லைக் பண்ணுறேன்ற வாசி ஓ வாய்க்கு வந்தபடி என்கிட்ட நீ பேசுவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ பார்த்தா 2 ரவுடிங்க அங்கே உள்ளே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த நினச்ச அந்த ரவுடிங்க இவதாங்க போல, ஸோ நீ வசமாக வந்து மாட்டிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இந்த ஸ்டோரியை நான் திரும்ப வந்துட்டு உள்ளே போய் வந்து மாற்றி அமைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் எதுவுமே அங்கே ஆகலை. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ, என்ன வந்துட்டு இவள் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். கத்தியை வச்சு குத்த போகிறானுங்களே, விட்டா இவன் செத்து போயிடுவான், நான் போய் உடல் விழுந்தா எனக்கு வலிக்குமே, நான் செத்து போயிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேவும். ஆனால் அவள் பாட்டு அங்கே உள்ளே போய் விழுந்துடுறா. அவளுக்கு தான் அங்கே கத்தி குத்து படுச்சுது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின், ஐயோ கடவுளே நான் இப்படி சின்ன வயசுலேயே சாக போகிறேன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அவள் எதுக்காக அப்படி வந்து பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் நல்லா இருவா அப்படின்றத சொல்லும்போது, அவளுக்கு வந்துட்டு பெயின்னாலே ரொம்ப பயம். அப்படி இருந்து அவள் வந்துட்டு உள்ளே போய் வந்து விழுந்திருக்கானா, அவள் எவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன அடிபட்டிருக்கும் போல். ஸோ வந்துட்டு வலி தாங்க முடியாமல் அழுகும்போது நம்ம ஹீரோ தான் அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ வந்துட்டு அந்த சின்ன அடியே தாங்க முடியலையே அவளால். ஆனால் எப்படி வந்துட்டு இவ்வளோ ஒரு பெயினை வந்துட்டு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவங்க டாக்டர் வந்து நீங்கள் எதுவும் பற்றியும் கவலைப்படாதீங்க, அவங்க இப்போ வந்துட்டு நல்லா இருக்காங்க, அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து அவளோட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவங்க வந்து பேசினா அவள் ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு நல்லா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ எதுக்காக இப்படி ஊடால வந்து விழுந்த அப்படின்றத சொன்னதும், இதில் வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாதுப்பா, நீ நானும் சின்ன வயசுலேருந்து கூட சேர்ந்து வளர்ந்துருக்கோம், நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி தான் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உன்கிட்ட ரொம்பவே வந்து ரூடாக பேசிட்டேன்ல, அதுக்கு சாரி சொல்றான். எப்ப நல்லா பேசினேன், எப்பயுமே அப்படிதானே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லப்ப நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு அதுக்குமே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இவன் பேசிட்டு இருக்கான், ரொம்ப பாசமான நம்ம கிட்ட பேசுறானே, உண்மையிலே இவன் தான் பேசுறானா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எனக்கே இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளங்க போய் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போறான். ஆனால் அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், இது உங்களோட அந்த காம்படிட்டர் ஜியாங்கோட வேலை தான், அவன் தான் வந்துட்டு ஆளுங்களை அனுப்பி விட்ருக்கான்னு சொன்னதும், எனக்கு அது நல்லாவே தெரியும், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ன வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அவனை சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி பாஸ், இப்போ மேடம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அவளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்கிறான். உண்மையிலேயே அவங்கள பிடிச்சிருக்கா பாஸ், நீங்கள் பிடிக்காத மாதிரி ஏன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறீங்கன்னு கேட்டதுமே, எனக்கு வந்துட்டு அவளை இப்பயுமே தான் பிடிக்கல அப்படின்றத அவன் சொல்லிட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போல் நம்ம ஹீரோட்ட.
அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு பொருள் பிடிச்சாலுமே வந்துட்டு உடனே அதை வந்து பிடுங்கி இருந்திருக்காங்க. நீ வந்துட்டு இந்த குடும்பத்தோட வாரிசாக இருக்கணும், எந்த ஒரு பொருள் மேலேயுமே உன்னோட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. நீ அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோமே அதை வந்து ஈஸியாக உன்கிட்ட இருந்து பறித்து அதை வீக்னஸாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற செட் எங்கே கேட்டிருக்காங்க. ஆனால் அவள் வேணும்னே இப்போ வந்து பறிச்சிருவாங்களோ என்னமோன்னு சொல்லித்தான் எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஹீரோ திரும்ப அங்கே உள்ளே வரும்போது, நான் இப்போ வந்து நல்லாயிட்டேன், நான் இப்போ உடனே கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் இஷ்டத்துக்கு கிளம்ப முடியாது, ஒழுங்காக வந்துட்டு காலை மேலே வச்சு நல்லா படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றத சொன்னதுமே, என்ன என் மேலே உனக்கு ரொம்ப அக்கறையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டேக்கா. நான் ஒன்றும் வந்து அக்கறைப்பட்டலாம் உன் மேலே ஒன்றும் யோசிக்கலை, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் அப்போ அவள் பாரு வந்துட்டு பேசுகிறதெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு, ஒரு சின்ன பையன் மாதிரி இன்னசென்ட்டாக பேசுகிறானேன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்படியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டை போய் கிஸ் பண்ணிட்டு அங்கே சிரிச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப வெக்கமாக வர ஆரம்பிச்சிருது. என்னாச்சு, ஏன் வந்துட்டு இப்படி ஃபேஸெல்லாம் மறைச்சிட்டு இருக்கு அப்படின்ற சட்டி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சமாளிக்க பார்க்குறா. ஹீரோ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சைட்டு அவளை அங்கே கிஸ் பண்ண போகும்போது, ஆனால் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அங்கே அவருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷை ஆகிடுது. இந்த டைமே கரெக்டாக வந்து கெடுத்து விடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கோமே, இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோமே நான் வம்பு பண்ணி உன்னை தூக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும், என்னால் உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கீழே வேற விழுந்துட்டு ட்ராமா பண்ணுறா. என்னால் நடக்கவே முடியலன்னு, நடக்க முடியலன்னா என்ன நான் தூக்கிட்டு போகிறேன் ஒன்று அப்படின்றதவே சொல்கிறான். இல்லை நானே வரேன், நான் நல்லா தான் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. என்னடா இப்படி உயிரை போட்டு வாங்குறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கால் வந்து அவன் மேலே லைட்டாக டச் ஆகிருக்கு. என்னை இப்படி வீட்டில் வந்து அடைச்சி வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வான்னு சொன்னாலும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி அங்கே யோசிக்கிறா. அப்போ அவன் வந்துட்டு கார்கியை கொடுத்து நீ வந்து எங்கே போகணுமோ நீ போயிட்டு வான்னு சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. இப்போ உனக்கு ஏதாச்சும் வேறு வேணுமா அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லி கையை பிடிச்சிட்டு, எனக்கு வந்து உன்னோட குடும்பத்தோட அந்த பிளாக் கார்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் எல்லாமே எனக்கு தேவைப்படுது அப்படின்றத வந்து யோசிக்கிறா. அதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அசிஸ்டண்ட்டை சொன்னதும், பாஸ் அது உங்கள் ஃபேவரட் ஆச்சு அப்படின்றத சொன்னதும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது, நினச்சதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு ஃபேவர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதோ, என்ன இன்னும் பேராசை பிடிச்சி போய் அலையிறியான்னு கேட்டதோ, அதெல்லாம் கிடையாது, சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீ பேசாமல் அந்த மாஸ்டர் யாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே அந்த ஷெப்பை நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுக்குவேன்ல அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க அந்த சமையல் மாஸ்டர் வேறு யாரும் கிடையாது, எங்கள் பாஸ் தான், அவர் தான் இதை பண்ணாருன்னு சொன்னதும், அப்படின்னா எனக்கு இந்த சூப்பே வேணாம் அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டோரி படி எதுவுமே நடக்கலைண்ணா, நான் பேசாமல் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வச்சுடுறேன், அதுக்கப்புறம் அவன் எப்படினாலும் என்னை வந்து பிரேக்கப் பண்ணுவான், எனக்கு வந்து மணி கிடச்சிருமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கா. நீ என்ன வந்து யோசிச்சுட்ருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்போ என்னோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொன்னதும், ஏன் என் கூட இருக்கிறதோ என்ன உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எனக்காக குக்கெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வா, நான் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்க்குறேன் உன்னை கொண்டு போய் விட்டுறதுக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போங்க நம்ம ஹீரோயின் இவ இப்படியே வந்து பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம், எனக்கு வந்துட்டு எப்படியாச்சும் இந்த 1 பில்லியன் தேவைப்படுது, என்னோட கம்பெனி வேறு பேங்க்ராப்ட் ஆக போதேன்னு சொல்லி அங்கே யோசிச்சுட்ருக்கா. அவள் கையை பிடிச்சதில் நம்ம ஹீரோக்கு அது எல்லாமே கேட்டுது. ஸோ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உடனே அவங்க ஃபேமிலியை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகிட்டா, அம்மா வந்துட்டு உடனே இந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஸோ வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் கம்பெனி நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். சீனில் அவங்க அம்மா நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்துடுறாங்க. அவளோட கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு, ஸோ வந்து நான் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்றது சொன்னதும், அம்மா இன்னும் வந்துட்டு எந்த நியூஸுமே வரல, நீங்களா ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், கூடி சீக்கிரம் நீ அதுவுமே வரப்போகுது, ஸோ நான் வந்துட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு விரும்பலை அவங்க கூட சேர்ந்துன்னு சொன்னதும், அவள் வந்து என்னோட உயிரை காப்பாற்றிருக்கா, நீங்கள் இப்படியா அந்த பொண்ணுகிட்ட போய் நடந்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் உயிரை காப்பாற்றினதுக்கு அவளுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ அவங்ககிட்ட எப்படியோ வந்து பேசி சமாளிக்க பார்க்குறான். பட் ஆனால் அவங்க ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிஸ்னஸையும் எமோஷனலையும் வந்து மிக்ஸ் ஆக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால் நம்மளுக்கு தான் டேஞ்சர் ஆகும், நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவளுங்க பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன எது நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டியான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா இப்போ தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க தேங்க்யூ சொல்கிறா. சரி இந்த பிளாக் கார்டை நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கை நான் உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுறேன் நேரான்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே யோசிச்சுட்டே இருக்கா, நான் ஃபஸ்ட்டு பேசாமல்
பேசாமல் வந்துட்டு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அந்த ஹான் தான் வந்துட்டு அந்த விவியோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் நீ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவங்க அம்மா வாட்டுக்கு இவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா, என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுமேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே வெளியே இழுத்துட்டு வந்துட்டு, நீ தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் நெருங்கி வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ என்ன என்கிட்ட வந்து பேசுறது, உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ வந்து அவளை ஏதாச்சும் வந்து ட்ரிக்கில் வந்து விழுக வச்சு அவளை அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்ற சொன்னதும், அவன் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நைட் போல் அவன் ஃபோனுக்கு அங்கே நிறைய வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்றா. பார்த்தா இவன் நைட் கிளப்புக்கு போனது, ஏதோ பையனோட சேர்ந்து சுற்றுனது இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோவை போய் நீ அனுப்பி விட்ருக்க அப்படின்ற சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் அவ்வளோ ஈஸியாக வந்து நினச்சிட்டியா அப்படின்றத அவ சொல்கிறா. நீ வந்துட்டு அங்கே ஊரை சுற்றிட்டு இருக்காது, பசங்க கூட சேர்ந்து சுற்றுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற சொன்னதும், அது ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, தேவையில்லாமல் நீ என்னை அசிங்கப்படுத்திடாதான்னு சொன்னதுமே, அப்படின்னா நீ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ அவளை மீட் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் அவள் கூட நெருங்கி போகிறத பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்து சும்மா விட மாட்டேன், இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வைரல் ஆக்கி விட்ருவேன் அப்படின்ற சைட் அவனங்க மிரட்டா. ஸோ வந்துட்டு இவனோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து அவனை போய் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்கை பற்றி தான் நினச்சிட்ருக்கா. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காகவுமே அவங்க போயிட்டு இப்போ வந்து அவள் தான் வந்துட்டு காப்பாற்றணும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், இதில் யார் மெயின்லேன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. ரெண்டாவது அந்த ஜியாங்கை மீட் பண்ண விடாமல் இவ்வளோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே வந்து நின்றுட்டுருக்கும்போது இங்கே விவி அவள் வெளியே வரட்டும், மூஞ்சில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்றேன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணுறா பழி வாங்குறதுக்காக. நம்ம ஹீரோயின் இப்படி யோசிச்சுட்டே வரும்போது அவள் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு அங்கே இருந்து போனதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த விவிட்ட வந்து இது உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும், யாராச்சும் ஊற்றுனா நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருப்பியா, யார் உனக்கு இந்த நிலைமை பண்ணது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. ஏதாச்சும் வந்து எவிடன்ஸ் இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவன் மேலே அங்கே ஒயினை தூக்கி ஊற்றிட்டு இப்போ என்ன உன்ட்ட ஏதாச்சும் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது பார்த்தாங்க சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு மேலே வந்து ஊற்றி விட்டதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப மோசமாக திட்டாங்க. இந்த யுன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கா, அவளோட பாய் ஃப்ரெண்டையும் பிரிச்சுட்டு தேவையில்லாம வந்துட்டு பாரு இந்த பொண்ணை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்னை வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகுது. அப்போ உடனே அவள் வந்துட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு நீ எப்பயுமே வந்துட்டு உன்னோட லூவை வந்து நான் தான் உன்னிருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் அவருக்கு வந்துட்டு உன்னை பிடிக்கவே இல்லைன்றப்ப உன் கூட சேர்ந்து அவர் எதுக்கு இருக்கணும், அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் இவன் வந்து இந்த டயத்தில் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே இருக்கவங்களுமே அப்படின்னா இந்த யுன் தான் மோசமானவளா, இவங்களுக்கு நடுவில் வந்துட்டாங்களான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் அவனோட சின்ன வயசு ஸ்வீட் ஆர்ட், நான் ஏன் உனக்கு நடுவில் வரப்போகிறேன், நீ தான் எங்களுக்கு நடுவில் வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ சின்ன வயசுலேருந்தே கூட வளர்ந்துருக்கலாம், ஆனால் அவர் ஒன்றும் லவ் பண்ணலை என்ன தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கேன், யார் வந்துட்டு இவ்வளோ இப்படி புள்ளி பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு கோட்டெல்லாம் போட்டு விழுறான். என்ன வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கியே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றதாமே சொல்கிறான். ஹீரோயின்ட்ட யார் உனக்கு இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு பர்சன், நான் இவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே இப்போ உடனே இவன் மேலே வந்து எகிரிட்டு சண்டைக்கு போயிடுவான், ஸோ வந்துட்டு இவங்களை ஒன்று சேர்க்க முடியாமல் போயிடும்னு சொல்லி அவள் யோசிக்கும் போது நம்ம ஹீரோவில் டச் பண்ணியிருக்க வாசி எல்லா விஷயமே வந்துட்டு கேட்டுது. அங்கே அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறா, இதான் உன்னோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். கூட கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை சொல்லும் போது அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ மீட்டிங் டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு வரும்போது மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஜியாங் கூட சேர்ந்து அவங்க வந்துடுறா. நீங்கள் 2 பேரும் எப்போ மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது, இதானே நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், 2 பேருமே இப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாச்சும் வந்து பிரித்து இவங்க கூட சேர்த்து வைக்கணுமேனு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்துட்டு பேசி பார்க்குறா. அப்போ இவளுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த ஜியாங் அந்த விவிட்ட சொல்கிறான் என்ன வந்துட்டு நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, நான் அவளை வந்து ரொம்ப கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு போனதுமே இவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் சும்மா விட மாட்டேன், நீ என்னோட பிஸ்னஸ் டீல் எல்லாத்தையுமே கெடுக்கிறியா, நான் வந்துட்டு பிஸ்னஸ் தான் இழக்க போகிறேன், ஆனால் நீ உன்னோட லைஃப்பில் என்ன இழக்க போகிற பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான்.
சீனை நம்ம ஹீரோயின் gift எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே விவியோட அம்மாவை போய் ஃபஸ்ட்டு பேசி லூவை போய் நல்ல விதமாக சொல்லி வச்சு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற சைட்டு அவங்கள போய் மீட் பண்ணிட்டு நான் வந்து உங்ககிட்ட லூவை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உங்கள் பொண்ணும் அவருமே வந்துட்டு ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்துட்டு மேரேஜ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே சரியாயிரும். நான் வந்துட்டு அவங்கள எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற சைட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு வாய்க்கு வந்தபடியே அளந்து விட்டுட்டு இருக்கா. அவங்க வெளியே போகும்போது ஹான் வந்துடுறான். ஆல்ரெடி நான் உன்னை சொன்னேன்ல இங்கே வரக்கூடாது, அவட்ட இந்த விலகி இருன்னு, தேவையில்லாமல் இங்கே எதுக்கு வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும், இல்லை சும்மா நான் நார்மலாக தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, நீ வந்துட்டு நான் சொன்ன விதத்தை மறந்து போயிடாத, இல்லைன்னா உன் ஃபோட்டோ எல்லாமே வைரல் ஆயிரும் அப்படின்றத சரி அவங்க மிரட்டா. வீட்டில் காமிக்கிறாங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் அம்மா வந்து அங்கே அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. ஐயோ என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூப்பிட்டு, இப்போ உன்னோட கம்பெனி வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னோட பையனோட உயிரை காப்பாற்றிருக்கா, அதுக்காக நான் வந்துட்டு எப்பயுமே உனக்கு நன்றியோடு இருப்பேன். இப்போ நீ ஒரு விஷயம் சொல்லு, அவன் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கானா இல்லை விவியவா அப்படின்ற சொன்னதும், நான் இப்போ என்னதான் சொல்கிறது, நான் எப்படி இப்போ சொல்ல முடியும் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, நாங்கள் சின்ன வயசு ஸ்வீட் ஆட்டாச்சு அப்படின்ற சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் வந்துட்டு உன் மனசை வந்து தேத்திக்காத, அவன் விவியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நினச்சி நிற்க வேணான்னு நினைக்கிறேன். ஸோ நீ பேசாமல் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுன்னு சொன்னதும், ஹீரோயின் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்ததே அதுக்காக தான் 1 பில்லியன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்து பார்த்தா அதில் 50 மில்லியன் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இது பாதி காசு தான் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னதுமே, இந்த பாதி காசே நீ என் பையன் உயிரை காப்பாற்றின வசதி தான் கொடுக்க போகிறேன், இல்லைன்னா நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ரீசன் வந்துட்டு மேரேஜ் நிற்கிறதுக்கு காரணமே உன்னோட ஃபேமிலி தானே, அதனால தான் நிற்க போகுது அப்படின்றத அவங்க சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் பேசி எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு பேசாமல் வந்துட்டு இவங்ககிட்ட இந்த காசை வாங்கிக்கிடலாம், இதே எனக்கு போதுமானது அப்படின்ற சட்ட அவங்க யோசிச்சுட்டு அங்கே சைன் போட போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயின் நீ சைன் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பிடுங்கி கிழிச்சு போட்டுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ என்னோட 50 மில்லியன் போச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அவங்க அம்மா நீ என்னவே எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அம்மா நான் இவளுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை பிடிச்சி வேகமாக கூட்டிகிட்டு போனதுமே அவள் வந்துட்டு ஏன் நீ இப்படி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்ட, எனக்கு அந்த 50 மில்லியன் இப்போ கிடைக்காம போயிடுச்சின்னு சொன்னதும், உனக்கு வந்துட்டு என்ன டிஸ்கவுண்ட் காசு போதுமா, உனக்கு 1 பில்லியன் வேணாமான்னு சொன்னதும், காசு வேணும் யார் கொடுப்பாங்க அப்படின்ற சொன்னதுமே, உனக்கு நான் காசை கொடுக்க மாட்டேன், ஆனால் உன்னோட கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இவன் வந்துட்டு மெயின் லீடாச்சே கண்டிப்பாக இவனால் பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு, சரி ஓகே நீ வந்து சொல்லு எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு இதை எப்படி பண்ணுவேன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு என்னோட பேரை நம்ம வாங்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், நான் வந்துட்டு கான்ட்ராக்ட்டுமே உங்க கூட சைன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இது எல்லாத்தையுமே உனக்கு டபுளாக நான் வந்துட்டு ரீபே பண்ணுவேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிக்கிட்டு சரி ஓகே நான் இப்போவே பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆனால் இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஃபேவர் வேணுமேன்னு சொன்னதும், என்ன வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எப்படி என்னை பற்றி இப்படிலாம் யோசிப்பா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என்னை காப்பாற்றிருக்க, நான் அதுக்கு வந்துட்டு ஃபேவர் தான் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் வந்துட்டு இவன் கூட ஒன்று சேர்ந்துட்டேன்னா அப்புறம் விவியோட அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு, அது எப்படி வந்துட்டு நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சதும் அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். நீ எதுக்காக அவங்கள போய் மீட் பண்ண, தேவையில்லாமல் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கும் அவளுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, எப்படி நான் வந்துட்டு சொல்லாமல் உனக்கு எப்படி இதெல்லாமே தெரியுதுன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ பேசாமல் இருந்துக்கோ, அவங்கள போய் நீ மீட் பண்ணேன்னு வச்சுக்கோமே எனக்கு கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஜியாங் நம்ம விவியை கூப்பிட்டு நான் வந்து சொல்கிற மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு அவனை அசிங்கப்படுத்திடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். நீ வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிவிட்டு அவன் டம்ப் பண்ணிட்டான், இப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறான், உன்னோட குழந்தையுமே அபார்ஷன் பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு சொன்னதும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்படி சொல்கிற இந்த கேவலமான பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் போய் அவனை வந்து அசிங்கப்படுத்துவேன் நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா என்னோட பிளான் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ வந்துட்டு யுன் வந்து அவங்க அம்மாவை போய் அடிக்கடி மீட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஒரு ஐடியா தோணுது. அவங்க அம்மா வந்துட்டு ஆளை வச்சு அங்கே குழப்பனை வச்சிடுறான், அந்த பழியை தூக்கி அவன் மேலே போச்சாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அங்கே ஜியாங்க மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா.
உங்க அம்மாவை நினைச்சே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி என்னால தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம் எல்லாமே கேட்டுது. நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, அது வந்துட்டு உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நீ அவங்கள எதுவுமே பண்ணலை, எனக்கு நல்லாவே தெரியும், ஜியாங் தான் இந்த வேலை பண்ண வச்சிருக்கான், அவங்கள வந்துட்டு கொலை பண்ண அந்த நர்ஸுமே வந்துட்டு ஆளை காணோம், ஸோ அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க, பிடிச்சா வந்துட்டு எல்லா விஷயமே தெரிஞ்சிடும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் தான் ஐடியா வருது. ஆமாம், இந்த நாவல் வந்துட்டு என்ன தவிர இன்னொரு வில்லை யாருன்னா அந்த ஜியாங் தானே, அவன் தான் கண்டிப்பாக அப்படின்னா இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. நான் எப்படியாச்சும் வந்துட்டு அவனை மாட்ட வைக்கணுமே அப்படின்ற செட் அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக போகிறாங்க ஷென் குரூப்போட சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக. ஆனால் அப்போ அங்கே அந்த விவி வந்துடுறா. நம்ம ஹீரோ அங்கே அசிங்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுறா. பழிவாங்கன்ற பேரில் தப்பு தப்பாக பண்ணிட்டுருக்கா. நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, நான் இப்போ வந்துட்டு கன்சீவ் வந்தேன், அதையுமே நீ அபார்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீல அப்படின்ற செட் அங்கே பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுது எல்லாருக்குமே. நம்ம ஹீரோ ஏன் அவர் அப்படி கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ என் மேலே உனக்கே நான் அவ்வளோ நம்பிக்கையான்னு சொன்னதுமே நான் தான் வந்து ஃபுல் நாவலையுமே படிச்சுட்டேனே, கண்டிப்பாக நீ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது, ஸோ இவன் உன் மேலே பொய்யாதான் பழிய போட்டிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ அவள் வந்துட்டு இது எல்லாமே உண்மைதான், என்கிட்ட அதுக்கு ரெக்கார்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்காக வந்து ஒரு ரெக்கார்டை ரெடி பண்ணி அங்கே வந்துட்டு போட்டு காமிச்சதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹானை வச்சு அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்துட்டு ஃபேக்கானது, இவ தான் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அந்த ஜியாங் உடனே ரொம்ப நல்லவன் நடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ எவ்வளோ தெரியும் தான் மிஸ்டர் ப்ளூ மேலே வந்துட்டு இப்படி ஒரு பழி போடுவ, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி நீ வந்துட்டு ரொம்பவே மோசமானவன், இங்கேருந்து போன்னு சொல்லிடுறான். ஆனால் வந்துட்டு இவ்வளோ ட்ராமா பண்ணியுமே ஒரு பிரோஜனமே இல்லை. ஷென் குரூப் வந்து நம்ம ஹீரோவோட கம்பெனி கூட வந்துட்டு அங்கே ப்ராஜெக்ட் பண்ணிடுறதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. சீனில் நம்ம ஹீரோயினை காமிச்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவளோட கம்பெனி கடைசியில் பேங்க்ராப்டே ஆகிருது. இவ்வளோ ட்ரை பண்ணியுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் வந்து என்னோடய வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்போ அங்கே போகும்போது காலில் வேறு அடிபட்டுருது. நம்ம ஹீரோ தான் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு மெடிசன்லாம் அங்கே போட்டு விடும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், சக்ஸஸாகவுமே இருக்கான் லைஃப்பில், ரொம்ப வந்துட்டு சாமிங்கான பர்சன், நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அங்கே மனசுலேயே நினைக்கவுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. சிரிச்சிட்டு இருக்கே மெடிசன் போடுறான். ஆனால் வந்துட்டு என்ன ரொம்ப பாசியாக இருக்கான், ரூடாக பேசுகிறான், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கான் அப்படின்ற செட் அவள் யோசிச்சதும் ரொம்ப கோவமாயிட்டு இந்த உன் காலில் நீயே மறந்து போட்டுக்கோ அப்படின்ற சொன்னதும் இப்போ நீ எதுக்காக கோச்சிட்டு இருக்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி உன்னோட கம்பெனியில் எனக்குமே ஒரு ஜாப் போட்டுக்கொடு அப்படின்றத செட் அவள் கேட்டதும் அவனும் ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியில் என்னை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லக்கூடாது, நான் நார்மலாக ஒரு எம்ப்ளாயி மாதிரியே அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன்னு சொன்னதுமே சரிப்பா நான் எதுவும் சொல்லலை நான் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு போனால் நம்ம ஹீரோயினை எல்லாருமே ரவுண்டு கட்டி அங்கே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு பேசிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியல. தேவையில்லாமல் எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட வருங்கால ஒய்ஃப், என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு யாரும் ஆஃபீஸ்க்குலாம் ஒன்றும் வர தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். ஸோ வந்துட்டு அந்த டைரக்டருக்கு வந்து ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கெல்லாமே காரணம் இவ தானேன்னு சொல்லிட்டு அங்கே லிஃப்ட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க போல். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க போர்டை வந்துட்டு அவள் எடுத்துகிட்டு போயிடுறா, இவ வந்து அப்படியே போய் சாவட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் நைட் டியூட்டி அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவங்க 2 பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அது வந்துட்டு ரொம்ப அப்படியே ஷேக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு விழுந்து உடையிற மாதிரி அங்கே வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளே, நான் இப்படியே வந்துட்டு சாவ போகிறேன்னா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுனாலும் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, நீ உன் மனசில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லிடு அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசுலேயே அவங்க வந்து யோசிச்சுட்ருக்கா. எனக்கு வந்துட்டு ரொம்பவே உன்னை பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நீ வந்துட்டு வாயை விட்டு சொல்லணுனாலும் எனக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஆனால் ஆளை கூட்டிகிட்டு வந்து அசிஸ்டன்ட் எப்படியோ ஒரு வழியாக அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் தெரிஞ்சு போயிடுது இந்த டைரக்டரோட வேலை தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மொத்தமாகவே அவங்க வந்து கம்பெனிலேயுமே அங்கே தூக்கிடுறாங்க. பிறகு பார்த்தா இந்த விவி ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே என்னோட அம்மாவை கொலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவளங்க கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோங்க வந்து அவளங்க அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அந்த நர்ஸையுமே இங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த நர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க, உங்கள் அம்மா வந்துட்டு ஜியாங் தான் கொலை பண்ண சொன்னாங்க, நான் தான் இதை பண்ணேன், இப்போ அவன் என்னையுமே கொலை பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கான், ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே உயிரே போயிடுது. கடைசியில் வந்துட்டு துரோகம் பண்ணவனுக்கு கூடவே இருந்து நம்மளுமே வந்துட்டு உதவி இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்டு அவனை எப்படி பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா.
நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லவா, நீ வந்துட்டு உன் மனசில் நீங்கள் நினச்சி பார்த்தியா லிஃப்ட்டில் என்னை வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கையில அப்படின்னா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், எப்போ இருந்து உனக்கு இதெல்லாமே கேட்கும், என் மனசில் இருக்கிறது உனக்கு கேட்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தியா, அப்போ இருந்தே நான் உன்னை எப்போ டச் பண்ணுறனோ அப்போ எல்லாமே நீ பேசுகிற எல்லாமே எனக்கு கேட்கும்னு சொன்னதும், அப்படின்னா என்னோட சீக்ரெட்டுமே இவனுக்கு தெரிஞ்சிருக்குவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஆமாம் தெரியுமே, நம்ம 2 பேருமே இப்போ ஒரு நாவலுக்குள்ள தான் இருக்கோம். அந்த நாவல்ல தான் நீ வந்து சப்போர்ட்டிங் ரோல், நான் வந்துட்டு மெயின் ரோல் அப்படின்றத சொன்னதும், இது வந்துட்டு எப்படி சாத்தியமா இருக்கும்ப்பா? ஹீரோயின் தானே ஒண்ணு சேரணும்னு சொன்னதும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சப்போர்ட்டிங் ரோலுமே வந்துட்டு ஒண்ணு சேரலாம் அப்படின்ட்டு தான் அவன் சொல்றான். அத கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நான் அவள சொல்லி நீ எதுக்காக அவளோட பின்னாடி சுத்திட்டு இருக்க? மரியாதையோட நீ வந்துட்டு பேசாம அவள விட்டுரு. இல்லன்னா நான் கம்பெனிய விட்டு உன்ன தூக்கிருவேன்னு சொன்னதும், இந்த கம்பெனியே வேணாம். எனக்கு அவ தான் வேணும். எனக்கு புடிச்ச எல்லாத்தையுமே என்ட்ட இருந்து பறிக்க பார்க்குறீங்க. ஆனா வந்து இந்த டைம் அது மாரி நடக்காதுன்னு சொல்லிட்டு, அவன் பேக்கிங் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். என்னோட அம்மா என்ன வீட்ட விட்டு தொரத்தி விட்டாங்க அப்படின்றத சொன்னதும், அடப்பாவி நீ சும்மா வெறுங்கைய வீசிட்டு வந்துட்டு இருக்கியே! காசு இல்லாம நம்ம என்ன பண்றது உன்ன வச்சுட்டு? அவன போய் நம்ம எப்படி வந்துட்டு பேட் பண்ணி வந்துட்டு பீட் பண்ண முடியும்? அவன் நம்ம அப்புறம் தோக்கடிச்சுருவானே அந்த ஜியாங் அப்படின்ட்டு சொன்னதும், "நீ கவலைப்படாத. நான் வந்துட்டு அதுக்குமே ஐடியா வச்சிருக்கேன். உன்ட்ட குடுத்துருக்கேன் பார்த்தியா, அந்த ரிங் வந்து 100 மில்லியன் போகும். ஸோ இத வச்சு அவன நம்ம தோக்கடிச்சிடலாம்." அப்படின்ட்டு சொன்னதுமே, ஹீரோயினுக்குமே அங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அதே மாரி அங்க பெட்லயுமே அவன அங்க தோக்கடிச்சிடுறாங்க. அவனுக்கு அத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ வந்துட்டு ஹீரோவ பழிவாங்குறதுக்காக அங்க விவியும் நம்ம ஹீரோயினையுமே அவன் கிட்னாப் பண்ணி போய் வச்சுட்டு, உங்க 2 பேத்தையுமே பேசாம போட்டு தள்ளிடுறேன். அப்படின்னா தான் அவன் வந்துட்டு துடிச்சே சாவான் அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து எப்படியோ அவங்கள ஃபைட் பண்ணி எப்படியோ காப்பாத்திடுறான். பிறகு நம்ம ஹீரோயின நான் எல்லாரும் முன்னாடி வச்சு அவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. விவிக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஓகே சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, அவங்க அம்மாக்குமே புரிஞ்சுக்குது. பையன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு மருமகள அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோ நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நாவல முழுசா படிச்சுட்டேன்னு சொல்ற. ஆனா அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கும் நம்ம ஹீரோக்குமே மேரேஜ் நடக்கும்போது, அந்த பொண்ணு 5 இயர்ஸ்ல 3 பேபிஸ் அவன் கூட சேர்ந்து பெத்துக்கணுமே, அத பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? அப்படின்ற சொல்லி கேட்டதும், அத கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆயிட்டு, என்னது நான் வந்து 3 குழந்தைங்கள பெத்துக்கணுமா? அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயி போயிட்டு, ஐயோ! நான் இப்படி மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.